மனோஜ காப்பாத்துறதுக்காக அண்ணாமலை வேற வழி இல்லாம அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுறாரு. ஆனா இந்த விஷயம் முத்துக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்பா இத பண்றீங்க? அதாவது அவன் ஏதோ கொழுப்பெடுத்து போய் கடன் வாங்குறதுக்காக நீங்களும் அம்மாவும் சைன் வைக்கணுமா? அப்படின்ற மாரி கேட்கிறாரு முத்து. ஆனா அண்ணாமலை அதெல்லாம் கேட்கிற மாரி தெரியல. என்ன இருந்தாலும் அவன் என் பையன், அவன நான் காப்பாத்தணும். எனக்கு அந்த கடமை இருக்கு அப்படின்னு சொல்லி சைன் பண்றாரு. சைன் பண்ணதுக்கு பிறகு அந்த கடன் குடுத்தவர் இதுக்கு தான் நான் வந்தேன். நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்த வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போறாரு. கிளம்பி போற நேரம் அப்படியே மனோஜ பார்த்து சொல்றாரு, "நீ இன்னும் 2 வீக்ஸ் தான் டைம் எடுத்துக்கணும். அத தாண்டி எடுத்துக்காத. எடுத்துக்கிட்ட அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது உனக்கே தெரியும். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அது மட்டும் இல்லாம வட்டியை குடு, இல்ல அப்படின்னா அசல கட்டிடு அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பி போறாரு. மனோஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப உடனே முத்து எங்க அப்பாவை போய் கடன்காரனா மாத்திட்டியடா அப்படின்ற மாதிரி கடுப்பாகி மனோஜ அடி நடிக்கிறாரு. உடனே விஜயா அதை தடுக்கிறாங்க. சும்மா இரு முத்து அப்படின்ற மாதிரி தடுக்கிறாங்க. ஆனா முத்துவால அந்த கோவத்தை அடக்கவே முடியல. ஏன்னா அப்பா மேல அவ்வளவு பாசம், அப்பா கடன்காரன் ஆக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அப்பா பாரு பேசக்கூட முடியாம உட்கார்ந்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு முத்து. அப்ப உடனே மனோஜ் சொல்றாரு, எனக்காக யாரும் கஷ்டப்பட வேணாம். எனக்கு இந்த சொத்தை பிரிச்சு கொடுங்க. என் பங்கை தாங்க, நான் மிச்சத்தை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னா எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி விஜயா கேக்குறாங்க. அண்ணாமலை என்ன பேசுறனே தெரியாம வாயடிச்சு போய் நிக்கிறாரு. கடுப்பான முத்து, இத்தனை நாள் நீ பண்ணது பத்தாது அப்படின்னு சொல்லி இப்ப சொத்தை வேற பிரிக்க பாக்குறியா அப்படின்ற மாதிரி மனோஜ வெளு வெளுன்னு வெளுக்கிறாரு. அப்ப அண்ணாமலை முத்துவை தடுக்கிறாரு. தடுத்துட்டு சொல்றாரு, இது அவ விருப்பம் இதுதான் அப்படின்னா வேற வழியில இதைத்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உடனே ரவி சொல்றாரு, எதுக்குப்பா சொத்தெல்லாம் பிரிக்கணும், அதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்ருதியும் சொல்றாங்க, ஆமா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதா நமக்கு பலம், நம்ம எல்லாம் ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈவன் ரோஹிணியும் அதைத்தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ரோஹிணிக்கு தெரியும் மனோஜ் ஒரு கையால் ஆகாத ஆள் அப்படின்னு சொல்லி, இப்படி தனியா போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தலையில பெரிய பிரஷர் வந்துரும், அதனால இங்க இருக்கிறதா நமக்கு சரி அப்படின்னு சொல்லி ரோஹிணியும் சொல்றாங்க. இதெல்லாம் சரி வராது மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மனோஜ் சொல்றாரு, என்ன ரோஹிணி நீயும் அவங்க கூட சேர்ந்துகிட்டு பேசிட்டு இருக்க, உனக்கே தெரியல எங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம பிசினஸ் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த சொத்து அமௌண்ட் கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரோஹிணி, கொஞ்சம் யோசி அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றாரு. ஆனா ரோஹிணி அதெல்லாம் கேட்கிற மாதிரி தெரியல. இல்ல மனோஜ், அவங்க சொல்றதுதான் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மனோஜ் இதெல்லாம் கேட்கிற மாதிரி தெரியல. அப்பா இவங்க எல்லாம் பேசுறது பேசட்டும், எனக்கு என் பங்கை பிரிச்சு கொடுங்க, நான் தனியா போய் நான் சாதிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ணாமலைக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. உடனே அண்ணாமலை வெளியில கிளம்பி போறாரு. போனவர் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போதே 2 பேரை கூட்டிட்டு வராரு. என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி முத்து கேட்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, சொத்தை பிரிச்சு கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. இதுல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 3 லட்சம் ரூபாய் போட்டு முத்து மீனாவுக்கு ஒரு ரூம் ஒன்று கட்டி கொடுக்க முடியல இந்த அண்ணாமலையால. ஆனா மனோஜ் 30 லட்சத்தை ஏமாத்திட்டு வந்திருக்கான். ஆனா அவனுக்காக சொத்தை பிரிச்சு கொடுக்குறாரு. வாட் கைண்ட் ஆஃப் இடியட்டிக் டேட் அப்படின்றதே தெரியல. ஏன்னா முழுக்க முழுக்க மனோஜ் என்ன தப்பு பண்ணாலும் அதை பெருசா கண்டிக்கிற மாதிரி தெரியல. கடைசியில அவருக்கு ஆதரவா தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடியே ஒரு 30 லட்ச ரூபா கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் மனோஜுக்கு. அதை பத்தி யாருமே பேசல. அது திருப்பி தாரேன்னு தான் மனோஜ் சொல்லியிருந்தாரு. அதை திருப்பி கொடுத்த மாதிரி தெரியல. இப்ப இன்னொரு 30 லட்ச ரூபா, சோ மொத்தமா 60 லட்ச ரூபா ஸ்வாஹா. இப்ப அண்ணாமலை சொல்றாரு, இந்த சொத்தை 4ஆ பிரிக்க போறேன், அதுக்கு தான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப முத்து சொல்றாரு, நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை பிரிக்கவே விட மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, அவரே சொத்தை பிரிக்க ரெடியா வராரு, நீ ஏன்டா குழப்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப முத்து சொல்றாரு, நீ வாயை மூடு, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், வாயை மூடிட்டு இருக்க கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணாமலைகிட்ட கெஞ்சுறாரு. அப்பா நீ சொத்தை பிரி, உன் விருப்பம் அதானா பண்ணு, ஆனா சொத்தை விக்க மட்டும் விட மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி முத்து அண்ணாமலை கிட்ட கெஞ்சுறாரு. அப்படியே ரவியும் அதான் சொல்றாரு, அப்பா வேணாம்ப்பா, சொத்தை பிரிக்கவும் வேணாம் விற்கவும் வேணாம், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே அதைத்தான் சொல்றாங்க, நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்றதான் எல்லாரோட குறிக்கோளா இருக்கு. ஆனா மனோஜ் இல்ல எல்லாரும் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இது சரி வராது, நான் சொத்தை பிரிச்சு தரல அப்படின்னு சொல்லி கோர்ட் கேஸ் அப்படின்னு போனேன் அப்படின்னா இந்த வீட்டுல இருக்க யாருமே என்கிட்ட பிரச்சனைப்படுத்தக்கூடாது. அதாவது நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டேன், இதை கேட்காமலும் நீங்க பிரிக்க மாட்டேன் தர மாட்டேன் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கோர்ட் கேஸ்னு போவேன் அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள கடுப்பான முத்து எலும்பி போய் பொலன்னு பொழக்கிறாரு மனோஜ். அப்ப எல்லாருமே முத்துவை தடுக்கிறாங்க. நீ ஏன்டா அவசரப்பட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரவி கேட்கிறாரு. இல்லடா இவன் பாரு இவ்வளவு பேசிட்டு இருக்கான், இவ்வளவு பண்ணது பத்தாது அப்படின்னு சொல்லி இப்ப 30 லட்ச ரூபாய் கோட்டை விட்டுட்டு வந்திருக்கான், இவனுக்காக சொத்தை பிரிக்கணுமா, நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி முத்து கேட்கிறாரு. அதுதான்டா கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம், அடிதடின்னு இறங்க வேணாம் அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ருதியும் சொல்றாங்க, ஆமா முத்து கொஞ்சம் நிதானமா பேசிப்போம் இதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை அந்த சொத்தை பிரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தவங்கிட்ட சொல்றாரு, நான் 2 டேஸ்ல உங்களுக்கு கால் பண்றேன், இப்ப போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப எல்லாரும் போயிட்டாங்க. மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு, யார் என்ன வேணாலும் சொல்லுங்க, சொத்து பிரிச்சு என் பங்கு எனக்கு வரணும், இல்ல அப்படின்னா நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. ரோஹிணி மனோஜ் அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு பின்னாடியே போறாங்க. ஏன் மனோஜ்
இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, இந்த வீட்ல இப்படியே குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருக்க முடியாது ரோஹிணி. நம்ம வந்து இன்னும் வளரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, நம்ம வளரத்தான் வேணும். அதுக்காக வீட்டை விட்டு பிரிஞ்சு போய் தான் வளரணும் அப்படின்றது இல்ல தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, அதெல்லாம் முடியாது. என் சொத்து எனக்கு கிடைச்சு அப்படின்னா நான் இன்னும் நிறைய செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து ரோஹிணி சொல்றாங்க, என்ன மனோஜ் சொல்றது கேட்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்க மனோஜ் வந்து சொல்றாரு, அதெல்லாம் முடியாது. முடிவு இதுதான் முடிவு பண்ணிட்டேன். இதை வந்து யாராலையும் மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து முத்து வந்து அப்பா கிட்ட பேசணும், அப்பா எங்க அப்படின்ற மாதிரி தேடுறாரு. திடீர்னு பார்த்தா அண்ணாமலையை காணல. அப்ப எங்க அப்பா எங்க அப்படின்ற மாதிரி தேடி ரவிட்டையும் போய் கேட்கிறாரு, அப்பா எங்க அப்படின்ற மாதிரி கேட்க ரவி சொல்றாரு, இல்லையே அப்பா மேல தான் மொட்டை மாடி கிட்ட போன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப மேல போய் பாக்குறாங்க, மேலையும் காணல. எங்கடா அப்பாவை காணல அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு முத்து. கீழே வந்து விஜயாட்டையும் கேட்கிறாரு, அப்பாவை காணலமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது காணமா, எங்கேயா வெளியில போயிருப்பாரு, வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அப்பா அப்படி எல்லாம் சொல்லாம போக மாட்டாரு, வீட்டுல இருக்க யார்ட்டையா சொல்லிட்டு தான் போவாரு. இப்ப சொல்லாம போயிருக்காரு அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் போய் மனோஜை வந்து பொலன்னு பொழக்கிறாரு. அப்ப ரவி வந்து தடுத்துட்டு சொல்றாரு, டே முத்து கொஞ்சம் அமைதியா இருடா, இவன் அடிக்கிறதால அப்பா திரும்பி வர போறதுல, வா போய் தேடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே வந்து விஜயாவும் சொல்றாங்க, எப்படியாவது தேடி பிடிச்சி என் புருஷனை கூட்டிட்டு வா, என் புருஷன் இப்ப இங்க வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கூட மனோஜ் பண்ணது தப்பு அப்படின்றது அவங்களுக்கு புரியவே இல்ல. பேசாம தான் இருக்காங்க. புருஷனை காணல அப்படின்ற மாதிரி அலறன்னு அழுறாங்க. அப்ப வந்து முத்துவும் ரவியும் கிளம்பி போறாங்க அண்ணாமலை வந்து தேடுறதுக்காக. மனோஜ் வந்து அதை கண்டுக்காம அவர் பாட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ரோஹிணி போய் சொல்றாங்க, மனோஜ் நீ அங்கிள தேட போகலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் எங்கேயா போயிருப்பாரு, வந்துருவாரு, இவனுக்கு தான் ஓவரா வந்து ஆடுறாங்க, அவர் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து இலக்காரமா வந்து பதில் சொல்றாரு. ரோஹிணிக்கு கடுப்பாயிருச்சு, என்ன மனோஜ் இப்படி பண்ணிட்டு இருக்க, சொந்த அப்பாவை காணல, இப்படி கண்டுக்காம இருக்கியே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு கொடுக்காம அவர் ஓடி போயிட்டாரு, அவரோட பிளானே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டோன்னே விஜயாக்கு செம்ம காண்டாகுது. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, இல்லம்மா என் சொத்தை பிரிக்கிறேன் அப்படின்னு வந்தாரு, இப்ப எல்லாரும் சொன்னோன்னு சொத்தை பிரிக்காம அப்படியே ஓடி போயிட்டாரு பாருமா, இங்க இருந்தா தானே சொத்தை பிரிச்சு கேட்பேன் அப்படின்றதுக்காக தான் கிளம்பிட்டாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாரு. கட்டுப்பான விஜயா, என்னடா சொன்ன நீ அப்படின்ற மாதிரி மனோஜை வந்து 2 அறையிறாங்க. அப்ப என்னம்மா என்னைய அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்கிறாரு. பின்ன நீ பண்ற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேட்கறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, என்னம்மா நீதானேம்மா நான் இன்னும் வளரணும், பெரிய ஆளா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து விஜயா வந்து சொல்றாங்க, நீ பெரிய ஆளா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், ஆனா எல்லாரையும் குழி தோண்டி புதைச்சிட்டு நீ மட்டும் பெரிய ஆளா வரணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்கிறாரு. இப்படித்தான் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன், என் புருஷன் மட்டும் வீட்டுக்கு வரல, உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து அப்படியே அடி வாங்கிட்டு கண்ணத்துல கையை வச்சுட்டு அப்படியே நடந்து போறாரு. என்ன அம்மா அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே கிளம்பி போறாரு. அப்ப வந்து முத்துவும் ரவியும் வந்து அண்ணாமலையை வந்து தேடிட்டு இருக்காங்க. தேடி எல்லா இடமும் தேடி பார்த்து அண்ணாமலையை வந்து காணல. அப்ப வந்து முத்து வந்து சொல்றாரு, அப்பா சில நேரம் கோயிலுக்கு போயிருப்பாரோடா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ரவி சொல்றாரு, வாய்ப்பு இருக்கு, ஏன்னா வீட்டுல பிரச்சனை, அதனால கோயில்ல கொஞ்ச நேரம் போய் இருப்போம் அப்படின்னு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு போறாங்க. அங்க பார்த்தா அண்ணாமலை வந்து கோயில்ல வந்து அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அப்ப முத்துவும் ரவியும் போய் அண்ணாமலைகிட்ட கேட்கறாங்க, ஏன்பா சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை சொல்றாரு, அங்க இருக்கவே எனக்கு பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வந்து முத்து சொல்றாரு, இல்லப்பா நீங்க வாங்கப்பா, நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதையே செய்யுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, நான் அது ஆசைப்படலடா, அவன் கேட்டதால தான் கொடுக்க போனேன், அது மட்டும் இல்லாம அவனால நம்ம குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனை ஆயிரும் போல இருக்கு, இந்த பணத்தை பிரிச்சு கொடுத்தா மட்டும்தான் எல்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. அப்ப வந்து ரவி சொல்றாரு, சரிப்பா உங்க முடிவு படியே பண்ணுங்க, ஆனா இப்படி வீட்டை விட்டு எல்லாம் வந்துடாதீங்கப்பா, நீங்க இல்லாம அம்மா அப்படி கவலைப்பட்டு இருக்காங்க, வாங்கப்பா வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அப்ப அண்ணாமலை வந்து கிளம்பி வராரு. அப்படியே எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து மனோஜ் வந்து கேட்கிறாரு, அப்பா என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கட்டுப்பான முத்து கேட்கிறாரு, இப்பதான் அப்பாவை காணல அப்படின்னு போய் தேடி பிடிச்சு கூட்டிட்டு வரோம், இப்ப மறுபடியும் பிரச்சனையை தொடங்குறியாடா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் இல்ல, அவ 2 வாரத்துல வந்து நிப்பா இங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப விஜயா சொல்றாங்க, இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அவ வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா, கடன் கொடுத்தவே உன்னை வீட்டை விட்டு அனுப்புனா நான் வந்து மிச்சத்தை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா, எங்களை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னா, ஆனா வீட்டுல இருக்க யாருமே வந்து உன்னை வந்து வீட்டுல இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லவே இல்ல, ஏன் உன்னோட அடிக்கடி சண்டை பிடிச்சிட்டு இருக்க முத்துவே சொன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னா உனக்கு சப்போர்ட்டிவா, ஆனா நீ என்ன பண்ணிருக்க, சொந்த அப்பா வீட்டை விட்டு போயிட்டு இப்பதான் வாராரு, இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எல்லாம் உன்னால தான், ஆனா நீ அவர் வந்ததுக்கு பிறகு எங்க போனீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே சொத்தை பிரிச்சிட்டீங்களான்னு தான் கேட்கறல, அவ்வளவு சொத்து வெறி பிடிச்ச அலையிறல, நீ கிளம்பு, வீட்டை விட்டு கிளம்பு, நாங்க அவங்கிட்ட பேசிக்கிறோம், நீ வந்து நம்ம வீட்லயே இல்ல, உன்னை வீட்டை விட்டே துரத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம், இனிமே நீயா அவனா பாத்துக்கங்க, நம்ம குடும்பத்துக்குள்ள வர வேணாம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறாங்க விஜயா. இப்படி நாளைக்கு எபிசோட் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். பொறுத்து பார்க்கலாம் எபிசோட் இந்த மாதிரி போக போதா, இல்ல விஜயா வந்து வழமை போல மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.